என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஏய், கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. இங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவ கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சிய. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உழைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கிறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்தவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கேடி. இந்த பாருடி, புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கும். புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவங்க. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலைக்கு போவாங்க. நாம தான் விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்யு. அப்புறம் பாரு, கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி உன்னையே சுத்தி வரும். நெசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க அத்தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கூடு. எல்லாத்தையும் வரையா புட்டு என்ன வேணாலும் கேளுங்க, தரேன். கொஞ்சம் என்கிட்ட வச்சுக்கிட்டு பல்ல கலட்டிடுவேன். மூஞ்சி முகர கட்டியும் பாரு. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். இவன் என்ன சொல்லிட்டு நான் கேளுங்க. என்னடி அப்படி என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன். இவங்கள கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு தடவை சொல்லிவிட்டா. ஏண்டி, புருஷனை கழுதான்னு திட்டலாமோ? எனக்கு நாயின்னா ரொம்ப பிடிக்கும். அத சொல்லி எப்படி திட்டுறதா? பாத்தீங்களா சாமி, நாயினா ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்தா விட்டு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான கழுதான்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான திட்டலாமா? அத்தாச்சி, என்னடி வள்ளிக்கண்ணு? 2 நாளா தலைவலின்னு முனகிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன். தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி, அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்பயாரு கவலைப்பட்டேன். மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டாஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்டா என் மக. ஆத்தா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச. இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுனு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. வாங்க. ஏன் சார், அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா டாக்டர்யா, அப்போலாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா.
கடுங்காப்பி வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. ஏமா நீயா சிரிக்கிற? ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டக்குள்ள இருக்கதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அத நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. இவன் சொத்து பூரா வித்து விழுந்தாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர்? ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. தம்பி மருது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு தம்பி. தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு? இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனையை மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன்? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்ட? அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறானே. ஐயா, ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? சிமினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சிமினி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி. நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன், அதை அணைச்சிட்டு போட நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? காப்பாத்துங்க, வாங்க. என்ன கணக்குள்ள சத்தம்? ஓடியா? காப்பாத்துங்க. நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திருக்கேன். சரியான மக்கு பையன். பாடி போலாம், வீட்டுல போயிருவோம். பாப்பா மாமா, உட்காரும். இந்த என்ன இது? இது மதகுப்பட்டி ஐயர் கடல்வா. உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ, எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்சா, விளையாட்டுக்கு சொன்னேன். அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். சாப்பிடுமா? பாப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏமாமா,
நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்லம்மா. அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகதான். இப்ப நீ மருதுவோட பொண்டாட்டி. வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு நீ ராசாத்தி மாதிரி வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இனிமே நான் தண்ணி எடுக்க வரல. என்னை மன்னிச்சிடுங்க மருது. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது. சந்தியா, சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னை விட்டு அவ பிரிய போறத நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருது. அவ பாவம். ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருது, தாம் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு. நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். மவராசி, நீ தீர்க்காயசா இருக்கணுமா? இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சேலையில இப்படி சும்மா கொடுத்துட்டு இருக்கியே, ஏன் ஆத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ ஆத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு. காலையிலயா? ஏன் ஆத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி ஆத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம். வணக்கம். நீங்க? என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். என்னத்தா திடீர்னு கொஞ்சற? அதுமா என்னமோ இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் போல இருக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலத்தா, எனக்கும் உன்னை கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்த சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாலு நல்லா இல்லன்னு பேசிட்டாங்களா, அதான் அங்கனுக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்துக்க. நீ போய் தூங்கு போ. இவ சீனா தானா? எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட்டு. கடனா குடியா? இந்த வாரசன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும். அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையை கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குது. அத்தனை தீப்பிட்டே மாட்டு. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும்.
என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தலல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் பார்த்தா தெரியல? இது பிராண்டு, இது கிளாஸ், இது தட்டோட முறுக்கு. இது ஓ மச்சான் சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான் வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிடுச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஷ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு, அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வலிக்கன்னு. என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னைக்கு எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏறவே மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும். மச்சான் இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்குங்க. 3 பவுன் சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வாழவே மாட்டேன். சரி, நான் வாழ்த்தா தர தள்ளி தம்பி மருது, எனது 3500. உங்க மச்சான் 3500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடுதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே, அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 நாள்ல பரட்டி கொடுத்துறேன். இந்த பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லைன்னு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்குமாவது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் முன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்சதுனால இருக்கவே முடியல. நான் தான் சொல்லல பாப்பா. நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோமா. பாண்டி மீனா, தலதா விட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல, எங்க? இது வந்துட்டே அப்போ மறந்துட்டேன். இங்க மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க? அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளினா. உங்க மச்சான் 5000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள்லாம் பொறுக்க முடியாது, எனக்கு இப்பவே வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதியா? யோ, நின்ன நிலையில பணம் கேட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான். நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா,
வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்ப. என்ன திருத்த பார்க்காத, புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்னப்பு சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மாறுது அப்படியே சொல்லிட்டு போனா? சரி, நாளைக்கே உன் பணம் கடையை தேடி வரும். போயா போயா, உன் பேச்ச நம்பி போனேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்.